ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபின்னா வரமிளகாய் கோழி சாதம். இந்த வரமிளகாய் கோழி சாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து பிரியாணி சாப்பிட்ருப்பீங்களே எல்லாரும். பிரியாணி இல்லை கீமா சாதம் சாப்பிட்ருப்பீங்க, இது மாதிரி வகை வகையாக சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பொருளாக தேவை. இந்த ரெசிபிக்கு அப்படிலாம் இல்லை. இப்போ அதிகபட்சம் வரமிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய் பால் போட்டு இந்த சீரக சம்பா அரிசியை போட்டு பண்ண போகிறோம். ரொம்ப டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது வந்து நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்க நல்ல ஒரு சுவையாக நல்ல மனமாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் சிக்கன் வந்து அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம சிக்கன் போட்டு சமைக்கும் போது உங்களுக்கு பிரியாணி அந்த ஃப்ளேவர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன வெங்காயம் போடுறோம், காரத்துக்கு வரமிளகாய் போடுறோம், தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால் எதுக்காகனா அந்த தேங்காய் பால் நீங்கள் இதில் ஆட் பண்ணி குக் பண்ணும்போது அந்த சாதம் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த மாய்ஸ்டர் அந்த ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்கு அந்த தேங்காய் பால் யூஸ் ஆகாது. அதே டைமில் அந்த தேங்காய் பால் வந்து இனிப்புத்தன்மை கொடுக்கும். அந்த இனிப்புத்தன்மையோட அந்த காஞ்ச மிளகாய் காரமும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அதிகபட்சம் நீங்கள் வீட்டில் சமைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். வரமிளகாய் கோழி சாதம் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, சீரக சம்பா ரைஸ் 1 கப்பு, வரமிளகாய் 8 நம்பர், தேங்காய் பால் 1 கப்பு, சோம்பு 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 15 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டிங்களே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு தாளி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜெக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். வேறு எதுவுமே இல்லை. நார்மலாக வீட்டில் வந்து ஒரு சிக்கன் வாங்கிட்டு வந்தாலோ நீங்கள் இல்லை ஒரு மட்டன் வாங்கிட்டு வந்தாலும் என்ன பண்ணுவீங்க, மஞ்சத்தூள் போட்டு வச்சுருப்பீங்க. அதே தான் பண்ணி வச்சுருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா அந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே இதுக்கு இந்த ரெசிபி தேவைப்படாது. அதுக்கப்புறம் இந்த வரமிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வரமிளகாவை விதையை எடுத்து வச்சுருக்கோம். விதை 1-2 இருந்தால் தவறு இல்லை. ஆனால் அதே வந்து முழுமையாக வந்து அந்த விதை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சீரக சம்பா இந்த ரைஸ் வந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்ச ரைஸ் தான் இது. அதனால் இந்த அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு வந்து சோம்பு போடுறோம். இந்த சோம்பு போட்ட பிறகு இந்த வெங்காயம் போடுங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடிசை கட் பண்ணி போட்டிருக்கேன். வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், அதனால போடுறோம். இதுக்கப்புறம் இந்த மிளகாய் பாருங்கள் எவ்வளோ போடுறோம் பாருங்கள், இந்த அளவுக்கு போடுறோம். அப்போ தான் அந்த சிக்கனோட சேர்ந்து குக் பண்ணி முடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் கட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தேவையில்லை, சரிங்களா? இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, அந்த வெங்காயம் போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குறோம். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல அந்த சிக்கனை போடுறோம். ஏன்னா அந்த மிளகாயோட அந்த வதக்கல் சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மிளகாய் என்னன்னா அந்த தண்ணி ஊற்றி குக் பண்ணும்போது அது பாயில் ஆகிருக்குமே தவிர அதோட காரத்தன்மை இறங்கியிருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். வதக்கிட்டு இப்போ இந்த இடத்துல நம்மகிட்ட இருக்க அந்த சிக்கனை இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த சிக்கன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் வந்து பெருசு பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸோட போடலாம், ஒன்றும் தவறுதில்லை. இது பீசஸ் தெரியறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த சிக்கனை ஒரு 2 செகண்ட் வந்து வதக்க ஆரம்பிக்கும் அந்த எண்ணெயிலேயே. இதுக்கப்புறம் சீரக சம்பா ரைஸ் வந்து நம்ம இதில் போடுறோம். ரைஸை போட்டு லைட்டாக மெதுவாக நீங்கள் பரட்டுங்க. அடுப்போட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமாக தான் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணும்போது ஈஸியாக யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா கஷ்டப்படுறது. இதுக்கு ஒரு குழம்பு, ஒரு கூட்டோ இல்லை வேறு எதனா ஒரு தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதை செஞ்சாலே போதும், நல்லா காரசாரமாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது எந்த கப்பில் அரிசி ஊற வச்சனோ அதே கப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து திக்கான தேங்காய் பால் ஒரு 3/4 கப்பு இருக்குது. 3/4க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி, அந்த தண்ணியை இதில் ஊற்றிடுறோம். திருப்பியும் 1/2 கப்பு தண்ணி, 1க்கு 1.5 சொல்லி மெஷர் பண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் ரைஸ் வந்து ஒட்டுற மாதிரி வந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. கொஞ்சம் நல்லா உதிரியாக போயிடுச்சுன்னா ஏன்னா சூடு ஆற உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து சரியாக வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஒரு கல் தண்ணி கூடயே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக ஆட் பண்ணலாம்.
போதும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. அந்த சாதத்துக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுங்க. உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் அந்த பச்சை கொத்தமல்லியை அப்படி மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு தம் போட்டு சாப்பிட்டா அப்பா வேற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த வரமிளகா, அந்த மஞ்சத்தூள் போட்டிருக்குது, அப்புறம் அந்த பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பார்க்கும்போது அப்படி பார்க்குறது நல்லாயிருக்கும். வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் போட்டிருக்கேன். இந்த விசில் போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 3 விசில் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா கம கம நல்லா வாசம் வருதா? இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சாதம் பாருங்கள், இந்த இடத்துல நல்லா வெந்து இப்படி இருக்கு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ணால் நல்லா சாதம் வெந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி நல்லா வேக வச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த சாதம் வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் உணவு ஒட்டி வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் நல்லா வந்து சாப்பிட்ணும், ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வச்சுன்னா அப்போது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட வச்சா நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு வந்து 1க்கு 1.5 அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் வைக்கலாம். இல்லை சில பேர் வந்து சீரக சம்பா ரைஸ்னாவே கொஞ்சம் அரிசியை வந்து பக்குவமாக ஊற வச்சுருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு போடுவாங்க. அப்போது 1க்கு 2 போடலாம். அந்த அரிசி எந்த அளவுக்கு ஊறுதோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவு வந்து முன்ன பின்ன மாறும். இதான் விஷயம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடியான இந்த ஒரு வரமிளகா கோழி சாதம் அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில். இந்த அழகான ரெசிபியை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. இந்த வரமிளகா கோழி சாதம் ரெடியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வந்து நேரம் ஆக கொஞ்சம் உதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த தண்ணியோட பக்குவத்தை கரெக்டாக புரிஞ்சு நீ வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன் கம கம சமையலில். நன்றி, வணக்கம். See you, bye, take care.